டி நகர்ல தொடங்கின பிரச்சாரத்தை வல்லூர் கோட்டை வழியாக பாதி வழியில் ஓடி போயிட்டாரு. 8 மணி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்னு ஒரு ஜோக் இருக்கு, வடிவேலு ஜோக்கு. அந்த மாதிரி 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. அப்ப இவன் ஏதாவது நீ நடத்துறது மூலம் அரசியல் கட்சியான்னு நான் கேட்கிறேன். தேர்தல் அறிக்கை எப்ப வெளியிடுவேன் எல்லாரும்? தேர்தலே முடிய போகுது, இன்னும் 4 நாளா இருக்கு பிரச்சாரம் முடியறதுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்கிறான். ஆனா அப்பப்ப தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு இடத்துலயும் சொல்றாரே சார், அதை எப்படி எடுத்துக்கிறது? நான் என்ன கேட்கறேன், ஏதாவது ஒரு முறை இருக்கிறதா, ஒழுங்கு இருக்கிறதா? ஷூட்டிங்ல ஒரு ஷாட் நடிச்சுட்டு கேரவன் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஷாட் ரெடி சார்ஜோன்னா எல்லாமே லைட் ஹீட்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள் டைலாக் சொல்லுவாங்க, மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அரசியல் அப்படி செய்ய முடியுமா நான் கேட்குறேன். சினிமா ஷூட்டிங் அரசியல். திடீர்னு வருவார் மாமா மின்னல் அப்படின்னு டேங்கின்னு ஒன்று வந்துட்டு போயிரும்ல, அது மாதிரி அரசியல். அரசியல் என்ன வாமா மின்னலான்னு கேட்குறேன்.